இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, நீ ஏன் எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிற? நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் எதுக்காக இவ்ளோ பிரச்சனைய மறுபடியும் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்க? முதல்ல 1000 கனவுகளோட நான் சந்தோஷமா ஆரம்பிச்ச என் வாழ்க்கைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. அதுக்கப்புறம் ஆதியை என் வாழ்க்கையில கொடுத்த. இப்போ அவரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ கூட்டிட்டு போயிட்ட. இனி வாழ்க்கை அவர்தான் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு ஆதிய மறுபடியும் காட்டின. நான் அறியாம செஞ்ச தப்புக்கு என்னையே மறந்துட்டு என் ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டு அவரு போயிட்டாருன்னு அவர் மேல இருந்த என் கோபம் ஆதிய பார்த்த அந்த நொடியில காணாம போயிடுச்சு. பாட்டி, நீங்க எதுக்கு இவ்ளோ சிரமப்படுறீங்க? நான் அவங்களை ரெடி பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல. என் பேர பசங்களுக்கு நான் பண்றேன். ஆதித்யா, இந்தா ஒரு வாய் வாங்கிக்க. ஐயோ பாட்டி, மறுபடியும் இன்னைக்கு உப்புமாவா? போங்க பாட்டி, எனக்கு வேணாம். டேய், உப்புமா உடம்புக்கு நல்லதுடா. சமத்துல சாப்பிடுந்தா. போங்க பாட்டி, உப்புமா ஒரு போரே. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன? நல்லா இருக்கா? நீயா காட்டு. தமிழ், இங்க வா. ஏமா உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? அழுதியா? ஆமாமா, நானும் வந்ததுமே கவனிச்சேன். என்னாச்சுமா? அதான் பசங்க கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு. பாட்டி, நீங்க வேற பாட்டி, சும்மா இருங்க. தமிழ், ஆதித்யா, அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல. நைட்டு லேசா தலைவலி, அதனால சரியா தூங்கல. நீங்க டக்கு டக்குன்னு பாட்டி கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா பாத்தியா? பசங்க கிட்ட நடந்த உண்மையை சொல்ல வேண்டியதானே? நாம போட்ட டிராமாக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. ஆதி பாரதி கிட்ட இப்படி சொல்லுவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இப்போ தெரிஞ்சு போச்சு. இனிமே ஆதியை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். ஆதி, சொல்லு. தேங்க்ஸ் ஆதி. இப்ப நான் ஹாப்பி. நான் இத பத்தி உன்கிட்ட முதல்ல பேசிருக்கணும்னு தோணுது. அப்படி பண்ணிருந்தா என் ஃபீலிங்ஸை நீ கண்டிப்பா புரிஞ்சிருந்திருப்ப. நான் தான் நீ தப்பா நினைச்சுப்பியோன்னு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ஆதியே எனக்கு நீ மறுபடியும் கிடைச்சிட்ட. எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? உன் மேல இருக்கிற பொசசிவ்ல தான் அப்படி பண்ணிட்டேன். என் மேல உனக்கு இன்னும் கோவம் இல்லைல்ல? மித்ரா, நான் எப்பவுமே உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுதான் நடந்திருக்கேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்காம கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்ட. திரும்ப திரும்ப பழச பத்தி பேசாத, ஃப்ரீயா விட. தயவு செஞ்சு தமிழ்கிட்டையும் ஆதித்யா கிட்டையும் இனிமே என்ன அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுங்க.
டேய் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. போமா, நீ கேட்டா சொல்ல மாட்டேன். நான் போய் அப்பா கிட்டே கேட்க போறேன். ஆதித்யா, ஆதித்யா சொன்னா கேளுடா. டேய் ஆதித்யா. என்னாச்சு பாட்டி? ஏன் அம்மா இப்படி இருக்காங்க? என்கிட்ட எதுவும் கேட்காதடி அம்மா. உன் அம்மா கிட்டே போய் கேளு போ. ஆதித்யா இங்க பாரு, இனிமே நீ ஆதியா அப்பான்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் உண்மையா உனக்கு அப்பாவே கிடையாது. முடியாது, இவர்தான் என்னோட அப்பா. நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆதித்யா சொன்னா புரிஞ்சுக்கணும். குட் பாய் தானே நீ. ஆதிய நீ இனிமே அங்கிள்னு தான் கூப்பிடணும். அங்கிள்லாம் கூப்பிட முடியாது. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா, ஏன்ப்பா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? சொல்லுங்கப்பா, நீங்க தானே என்னோட அப்பா. அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா. அட கடவுளே, இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இந்த கண்ணால பார்த்து தொலையணும்னு தெரியலையே. டேய் அதான் சொல்றாங்கல்ல, இனிமே அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். கூப்பிடாதன்னா கூப்பிடாத, அவ்வளவுதான். இல்ல, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். டேய் சொல்றேன். பாரதி, எத்தனை வாட்டி சொல்றது? சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? பையன். வாடா. விடுமா, நீ என்கிட்ட பேசாத. போமா. அம்மா, நான் ஆதி அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஆதி அப்பா தான் அப்பா. இத பாரு ஆதித்யா, நான் சொல்றத கேட்காம பெரிய மனுஷன் மாதிரி பேசக்கூடாது. 2 பேருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே நீங்க ஆதிய அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அங்கிள்னு தான் கூப்பிடணும். உங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா எல்லாமே நான் தான். ஆதி நம்ம லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரிதான் நாம இப்ப இருக்கணும். அதையும் மீறி நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். பாத்துக்கோங்க. முடியாது.